சுகர் பேஷண்ட் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் தோசை செய்கிறதுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு. சுகர் லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் நார்மலாக தோசை யூஸ் பண்ணுற மாதிரியே நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆட்டிட்டு மாவு புளிச்ச அப்புறமே தோசை செய்யணும். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வேறு என்ன, ஏதோ எங்கள் சிஸ்டர் தாங்க செஞ்சாங்க. டக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ நான் வெளியிலேருந்து வந்து இப்போ தான் சொன்னாங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இது வீக்லி 2 டேஸ் எல்லாம் ஒன்ஸ் சாப்பிட்டோன்னா சுகர் லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நோய் சக்தி இப்போ இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் நமக்கு என்ன தான் வீட்டிலே செஞ்சாலையும் அதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. ஆனால் இது வீக்லி 2 டேஸ் கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. சுகர் இருக்கிறவங்க இது நல்ல லெவல் மெயின்டைன் ஆகும். இதோட காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இன்னும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.